மிஸ்டர் லவனுக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லை. ஹோட்டல்ல முட்டை வச்சிருந்தவங்க, பொரிச்சும் அவிச்சும். அது முட்டை என்ன சொல்றது, ஆம்லெட் போட்டு வச்சிருந்தவங்க. மிஸ்டர் லவனுக்கு அது பிடிச்சு கொண்டுது. நான் சொன்னா சாப்பிடாத தம்பி, சாப்பிடாது என்று சொல்லி ஆசையில பானோட அந்த ஆம்லெட் எடுத்து சாப்பிட்டவர். அது ஹோட்டல் பூஃபே அவ்வளோந்து. அப்ப எப்படியும் பூஃபே அவ்வளோந்துன்னு சொன்னால் மிச்சம் வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜு கொண்டே வச்சு போட்டு கொண்டு வருவாங்க. நேற்றிரவு சாப்பிட்ட சலாட்டே எனக்கு ஒத்துக்கொள்ளையில. ஏன்னா அதில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பழுதாப்பு இருந்தது. எனக்கு சாப்பிடக்கே தெரிஞ்சது. எனக்குள்ள வயிற்றுக்குள்ள கொள்மெல்லாம் நிற்குது. அப்போ இவருக்கு சொன்னால் தம்பி நீ முட்டை சாப்பிடாது என்று விடிய சொல்ல முட்டையை சாப்பிட்டுட்டு பிறகு போய் ஒலிவ் காயும் எடுத்து சாப்பிட்டேன். நாங்கள் சொன்னாங்க இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு இல்லை, சாப்பிடாத என்று சொல்லி. ஆனால் சாப்பிட்டுட்டு வார வழியில் வயிற்றுக்க குத்துதுன்னு சொல்லி அப்புறம் இடையில நிப்பாட்டி சத்தி எடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறார். அடுத்த சாப்பாடுக்கு ரெடி ஆகுறார். ஹோட்டலில் பூஃபே அவ்வளோ தருவினம். ஆனால் அது கவனமாக இருக்கணும். நான் சலாட் நிறைய சாப்பிட்னா நேற்று எனக்கு ஏதோ ஒத்துக்கொள்ளையில். பரவாயில்ல, பெரிய ஒரு ஆபத்து இல்லாத ஒரு நிலையால் ஓகே என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சாப்பிட்னாங்க, தண்ணி பொத்து தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாட்டுக்கோ உண்மையாக மக்கள் தாங்களும் தங்கட பாடும். இந்திய நாட்கள் சொன்னால் எனக்கு பிடிக்குது. நாங்கள் இந்தியாவான்னு கேட்கிறோம். மற்றது நான் போட்டிருக்க உடுப்பு பாருங்கோ, இந்த இடங்களுக்கு வரைக்கும் இப்படி உடுப்பு போட்டுட்டால் மரியாதை தருவினம். அதான் முக்கியம். நான் பார்த்தேன் இந்த இப்போ எங்களுக்கு தான் நாங்கள் இலங்கைக்கு போனால் அரகுர உடுப்பு போட்டால் யாருக்கும் பிடிக்காது. எங்களுடைய பண்பாடு அப்படி, இந்த நாட்டு பண்பாடும் அப்படி. இந்த உடுப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பெண்கள் நாங்கள் எங்கிட்ட பிள்ளைகளும் அப்படி தானே. அது ஏற்கனவே நாங்கள் ஃப்ரான்ஸில் அப்படி ட்ரெஸ் பண்ணுறபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ உடுப்பல் அப்படி போட்டு வரைக்கும் அதை கொஞ்சம் மரியாதை தாழினோம். மக்கள் எங்களோட நல்ல அன்பாக இருக்கணும். மக்கள் சரியான அன்பாக இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திராக்கள். நான் சொன்ன இப்போ ஒரு ஆளை ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழியில், தமிழ்லையும் சொல்கிறேன். அவர் தான் டாக்ஸி, அவர் ஏர்போர்ட்டில் கண்டுபிடிச்ச நாங்கள் எடுத்த வீடு சரியான ஒரு காட்டுக்குள்ளே ஒற்றையடி பாதைக்குள்ளே அந்த வீடு போகுது. கிட்டத்தட்ட நான் இந்தியாவில் 88ஆம் ஆண்டு போயிருக்கேன். அந்த சாலி கிராமங்கள், அந்த கிராமங்கள் எல்லாம் எங்கே எட்ட வீடுகள் பாலைவனங்களா இருந்த மாதிரி இந்த இடங்கள்ல எட்ட வீடுகளா இருக்குது. அதுல பெரிய ஒரு வில்லா உண்டு. பெரிய வில்லா ஸ்விம்மிங் பூலோட எடுத்துனாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த இவர் தான் எங்களை கூட்டிக்கொண்டு போனவர் சொன்னால் இது பீஸ்டண்டா ஒற்றையடி பாதை. இந்த ஒற்றையடி பாதைக்குள்ள வாகனங்கள் போகாது. நீங்க இதுக்குள்ள நின்றீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க டாக்ஸி எடுக்க இயலாது. இங்க ஒரு டாக்ஸி உங்களை கூப்பிட வராது என்று சொல்லிட்டு வீட்டுக்காரன் வந்துட்டான். வீட்டுக்காரோட இவர் சொன்னபடியா தான் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு வீடு மாற்றி தாங்கோ, இதுக்குள்ள இருக்கலாண்டு. அப்போ இவரும் சொல்கிறேன் இதுக்குள்ள இருக்கலாது. இவ என்னண்டு இதுக்குள்ள இருக்கலாம், இது என்னென்னு நம்பி விட்டுட்டு போறீங்க, இதுக்குள்ள இருக்கலான்னு சொன்னோன்னே அவையும் இவரும் எங்களுக்காக கதைச்சபடியா அவையும் நாங்கள் கேட்டப்போ வேற வீடு மாற்றி தாரீங்களா, சிட்டிக்குள்ள வீடு மாற்றி தாரீங்களான்னு சொல்ல எங்களுக்கு ஓமன்னு